பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய காஞ்சி மாநகரத்துடைய இந்த அற்புதமான புத்தக திருவிழாவிலே எண்ணையும் ஒருவனாக மீண்டும் அவர்கள் சொன்னது போல போன முறை பட்டிமன்றம் போட்டிருந்தாங்க. நல்லாதான் இருந்தது. என்னன்னு சொல்ல பரிசுகள் வாசிட்டாங்க. பட்டிமன்றம்னா ஒரு லாபம் என்னன்னா, நான் 2 முறை பேசுவேன், இதுல 1 முறை தான் பேசுவேன், அதே ஜாஸ்தா வாங்குவேன் அப்படின்னு பாத்துக்குவேன். அது என்ன அப்படின்னா, நாங்க வளர்த்து வரக்கூடிய ஒரு பெரிய ஊடக வடிவம். இந்த நிகழ்வை தமிழகம் எங்கும் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு அதற்கான நல்லுதவிகளை செய்து வருகிற நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நம்முடைய முதல் வாழ்க்கை நல்லா கைவற்றுங்களை நம்ம எல்லாம் வச்சிருக்காருல நன்றி கூறி, இதனை தன் வீட்டு திருமணம் போல நிகழ்த்துகின்ற மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான பாராட்டு. என்ன கல்யாணம் இல்ல, 10 நாள் கல்யாணம். அவரோடு சேர்ந்து நிர்வாக துறையில் இருக்கின்ற அத்தனை பெருமக்களும், அவர்கள் வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, வட்டாட்சியராக இருந்தாலும் சரி, மற்ற அலுவலர்கள் அத்தனை பேரும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவில் அத்தனை பெருமக்களுக்கும், குறிப்பாக சிறப்பு நல்லாட்சியர் அருமைக்குரிய நண்பர் திரு சுரேஷ் அவர்கள், நேற்று இரவு 10:30 மணிக்கு வர்றேன், அவர் நிற்கிறார் 10 மணிக்கு என்ன அழைச்சிட்டு போக. இதுதான் பக்கத்துல ஏற்பாடுகள் தான் தங்கியிருக்கா. அவர் இப்ப வரைக்கும் என்னோட வைக்கிற வரைக்கும் கூடவே இருக்கிறார். எங்க இருக்காரு அவருக்கான? அங்க இருக்காரா? அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. இந்த ஊர்ல நான் எங்கெங்க போகணுங்கிற விருப்பப்பட்டதோ அங்க எல்லாம் இங்க உடனே அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போக, இந்த அப்படி இல்லை. இங்க விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடிய விசேஷ அத்வைதத்தை உருவாக்கிய ராமானுஜர் என்கின்ற ஒரு பெரும் மனிதர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்து இங்கே இருந்து சாதனைகள் 120 வருஷம். நம்முடைய மருத்துவர் ஐயா சிவராமன் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, யார் உலகத்தில் லட்சாதிபதி தெரியுங்களா? கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, சரியா? நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். இதை யாரும் இல்லை. கோடீஸ்வரன் தான் தேடி போயாதில்லை. யாருக்கு கடன் இல்லையோ அவன் லட்சாதிபதி, யாருக்கு நோய் இல்லையோ அவன் கோடீஸ்வரன். அப்ப 120 ஆண்டு காலம் ஒரு மனிதர் வாழ்ந்து சமூக புரட்சி எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையைத்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நிறைவு காலத்தில் அவருடைய வரலாற்றை தொலைக்காட்சி நாடகமாக எழுதினார், நடிக்க வைத்தார். நாம் பார்த்து மகிழ்ந்தோம். அவர் வாழ்ந்த ஊர்ல எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவர் போய் இருந்தார், அவருடைய உறைவிடம் தொடங்கி, அவருடைய வீடு தொடங்கி அத்தனை இடத்துக்கு நீங்க போய் பார்த்து வந்தேன். இங்க நடவாதி கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு, பார்த்திருக்கலான்னு தெரியல. எங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல நான் பாட்டுக்கு மதுரை நாகமலை பிடிக்கோட்டுன்னு தான் சொல்லல. இங்கதான் நடவாதி கிணறு. இதை நான் எப்ப படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய 15வது வயசுல படிச்சிருக்கேன். மயிலை சீனி வெங்கடசாமி என்ற ஒரு மாமேதை மயிலாப்பூர்ல வாழ்ந்தார். எங்க பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுற மயிலை அந்த அறிஞர் சீனி வெங்கடசாமி, அவர் இந்த கிணறு பற்றி எழுதியிருக்காரு.
நான் 15 வயசுல படிச்சிருக்கேன். பல முறை வர்றதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பேன். பூமிக்கு அடியில 27 படிகள், 12 தூண்கள், நடுவில் ஒரு குளம். அதுல போய் நம்முடைய வரதராஜ பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அங்க போய் ஒரு நாள் தங்கி இருந்து வருவாரா. நம்ம ஊட்டி கொடுக்காம போகல, அவர் அங்கெல்லாம் போக மாட்டாரு, உள்ளூர்லதான் இருக்காரு. இந்த கிணற்றோட அருமைய அவர் எழுதி நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் நேரில் போய் பார்த்ததற்கு சிறப்பு வட்டாட்சியர் சுரேஷ் அவர்களாம், அதே போல நம்முடைய வடக்கத்திற்குரிய நண்பர் ராமானுஜதாசன், எங்க அவர் இருக்காரா, இங்க இருந்தாரு, திட்டம் ராமானுஜதாசன் அவர்களுக்கு உடனிருந்து உங்களை அழைத்து சென்று எல்லா இடங்களையும் சுற்றி காண்பித்த ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த நண்பர் திருமதி முருகேசன் அவர்களுக்கும் ஒரு 15 நாளைக்கு முதல்ல இதே உங்களுடைய கச்சதேச கோயில்ல பட்டிமன்றம் இருந்தது. இறைவனை அடைய எது தேவை, அன்பு நெறியா, பக்தி நெறியா, தொண்டு நெறியா? தொண்டு செய்யா கடவுள்கிட்ட போறாமா, அல்லது பக்தி செஞ்சா போதுமா? இதுதான் நீங்க பேசணும். என்னை அழைத்த பெருமக்கள் வீரப்பிரமையா தொடங்கி அத்தனை பேரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, நம்முடைய தமிழகத்தினுடைய பெரிய கொடை யாருன்னு கேட்டா நல்லறிஞர், மிகச்சிறந்த கவிஞர் ஐயா வணக்கத்திற்குரிய அறிவுமதி ஐயா. ஐயா கொஞ்சம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் அதை பக்கம் திருக்குங்க ஐயா. அவர்களுக்கு ஒரு கைதட்டு. அவருடைய கவிதைகள் நான் என்ன பிடிக்கிறப்ப எனக்கு பாடமா இருந்தது. அன்னைக்கு பாடமா இருந்தது இல்ல, இந்த நாள் என்ன நாள், இன்னைக்கு 16. இந்த நாள் என்ன நாள், சுதந்திரம் சொல்லிட்டாங்க, காதலர் தினம்ங்கிறோம். இதை சொன்னாலே பல பேர் கோவம் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நேற்று வாட்ஸ்அப்ல ஐயா உங்களுடைய அன்புள்ள ராட்சசி அந்த கவிதைகள் வருது. நீங்கள் எப்போதும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எழுத்து கவிதை இன்றைய தலைமுறையில் இருக்கிறது. இன்னைக்கு இல்ல, நாளைய தலைமுறையில் இருக்கும். அது மட்டும் இல்ல, பிறந்த நாள் என்ன செய்வா, ஹேப்பி பர்த்டே பாட்டு போட்டுருவோம். ஹேப்பி பர்த்டேக்கு அந்த பிறந்த நாளுக்கு தமிழ் வாழ்த்து பாடலை எழுதிய ஒரு பெருமகனார் நம்முடைய ஐயா அறிவுமதி அவர்கள். அமெரிக்கால நாங்கள் தங்கியிருந்த அந்த குடும்பத்தார் வீட்டில் அந்த திருமதி வேலிநாத் சேத்தன் அவர்களுக்கு அந்த பிறந்தநாள் வந்த போது அந்த பிறந்தநாளில் கவிஞர் அவர்களே நான் இயற்றிய அந்த அருமையான வாழ்த்து பாடலை பாடினாரு. அது இசைவெளியில் வந்திருக்குது, ஒளிநாடாக வந்திருக்குது. அதை வாங்கி கேளுங்க, தமிழ்லயே பாடி மகிழுங்கள். ஆயுள் கூடும், சரியா? ஆயுள் கூடும். நீங்க ஆயுள் கூடும் தான் தப்பா எடுத்துக்க கூடாது. உதாரணம் சொல்றேன், நானும் என் நண்பரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறோம். சிக்கன் 65 இந்த சூறாவன் போயிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் பேசிட்டு சிக்கன் 65 சாப்பிடுறாங்க அப்படின்னு வைக்கக்கூடாது. அவரு இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. போய் சிக்கன் 65 நாங்க என்ன பண்ணிட்டா குற்றம் சொல்லிட்டோம். அவரு சரின்னு போயிட்டாரு. உடனே என் நண்பர் அவர் தான் ஆர்டர் பண்ணாரு. அந்த உணவு பரிமாறுறவரை கூப்பிட்டு, ஐயா அந்த சிக்கன்ல ஆயில் கம்மியா இருக்கட்டும் அப்படின்னாரு. என்ன ஆயில் கம்மியா இருக்கட்டும், சரி போயிட்டாரு. இன்னொருத்த கூப்பிட்டாரு, நல்லா கவனிச்சுங்க, ஆயில் கம்மியா இருக்கட்டும்.
போயிட்டாரு, கொண்டு வந்தாரு, திரும்பி கேட்கிறாரு, ஆயுள் கம்மியா தானே இருக்கு, ஆயுள் கம்மியா தானே இருக்கு. அந்த சர்வர் சொன்னாருங்க, ஐயா அந்த கோழி குஞ்சுக்கு ஆயுள் கம்மியானதுறாங்க ஐயா, உங்க தட்டுக்கே வந்துருக்கு அப்படின்னாரு. கை கட்டின ஒரு 12 பேருக்கு நன்றி. மற்ற ஆளுக்கு புரியல. என்ன புரியுதா? ஆயுள் காப்பீட்டு கழகம்னு சொல்றோம், லைஃப் இன்சூரன்ஸ் தமிழ்ல அப்படி வச்சுக்கீங்க. நான் என்ன சொல்றது, ஆயுள் அவர் சொன்னது, ஆயுள் இவர் சொன்னது, அது என்ன அழகா இருக்கு. நாங்க படிச்சிருக்கோம் அழகாக, அவர் போற போது அடிச்சாருங்க. தமிழ் எல்லோருக்கும் இனிமையை தருவது கட்டார்க்கும் மற்றவருக்கு வந்து சொன்னால், கோழி குஞ்சு ஆயுள் கம்மியானதான் உங்க தட்டுக்கு வந்திருக்குன்னு நான் அவருக்கு ஒரு 50 ரூபாய் எடுத்து கூட கொடுத்தேங்க. அவர் வேணாண்டாரு. இல்லையா என்ன அழகா இதுக்கு பேர் இல்லையா, ஸ்லேடைன்னு பேரு. என்னது ஸ்லேட் இல்ல, ஸ்லேடை. ஸ்லேடைன்னு என்ன தெரியுமா, ஒரு சொல் இருக்கணும், அதுக்குள்ள இன்னொரு பொருள் அழகா இருக்கணும். இன்னொரு பொருள் நமக்கு சாதாரணமா இருக்கிறதுக்கும் அதுக்கு வேறுபாடு இருக்கணும். அதுக்கு உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்றேன். ஒரு வாத்தியாரு பாடம் நடத்திட்டு ரோட்ல, நல்ல ஒரு பாட்டு வந்துச்சு, கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு. உடனே வாத்தியார் சொன்னாரு, இந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இயல், இசை, நாடகம். இப்ப இல்லையா, இப்ப நான் பேசுறேன்ல, இது இயல். இதையே கவிஞரையா பாடுனார்னா அது இசை. அதை ஒருத்தர் ஆடி காமிச்சாங்கன்னா அது நாடகம், நிகழ்ச்சி கலை. இப்ப வாத்தியார் சொன்னாரு, இத பாடுனா நல்லா இருக்குன்னாரு. இன்னும் ஒரு பையன் வந்துருச்சான். வாத்தியார் என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா உங்களுக்கு பாட தெரியுமான்னு தானே கேட்கணும். அது என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும் அப்படின்னா, நான் உங்களை இதுவும் புரியல. இன்னும் பேசாம அமெரிக்காவுக்கு யாரையாவது கூட்டுவாங்க, ஆங்கிலத்துல பேச விடுங்க, புரிஞ்சோ புரியலையோ கை கட்டுங்க. புரியுதா என்னன்னு? அவன் என்ன கேட்டான், உங்களை பாடையில பார்க்கணும்யா. இன்னொரு கை எழுந்திரிச்சு எப்ப பார்க்கலாம்யா அப்படின்னா, வார வாரமா பாடையில போவாரு. பாடுகிற போது என்கிற சொல்ல அவன் பாடையிலேன்னு பயன்படுத்தினான். இன்னும் கூட வேற இல்லை. நான் படிச்சதையும் சொல்லணும், நான் பெற்றதையும் சொல்லணும். அருமையா அறிமுகம் பண்ணாங்க மேடம், அவங்க ரொம்ப நன்றி. அவங்க இலக்கிய கவிதைகளை தவிர திரைப்படத்துக்கு நிறைய பாடல்கள் இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. நானும் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? என்னைதான் சொல்றேன், ஆமா இல்லைங்க இருங்க, சும்மா உட்காந்து பார்க்கலாம் ஒண்ணும் அல்ல. உங்களை நான் போட்டோல பார்க்க மாட்டேன், கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுங்க. நீங்களா உட்காந்துட்டாங்க சரியா? இதை கூட நான் கோபமா சொல்ல வச்சுட்டு இருக்கேன். சினிமாவில் பார்த்துருக்கீங்க, மணி 8 சிங்கப்பேட்டை வந்துட்டீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு நடவாடி கிணறு போய் பார்க்க போயிருந்தப்ப நண்பர்களுக்கு தெரியா, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். அங்க 100 நாள் வேலை பார்த்துட்டு இருந்த பெண்கள் எல்லாரும் என்னை பார்க்கணும் ஓடி வந்து, ஆனந்தி அப்பா வந்துட்டார். நான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்ன இத்தனை நாளா நயன்தாரா அப்பாவை தான் நான் இருந்தேன், இப்ப நான் ஆனந்தி அப்பா தான் மாறிட்டேன் இருக்கிட்டேன். வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அவர்களுக்கும் என்னை தெரியுமாறு நான் நாடகத்தமிழில் நான் நடிக்கிறேன். நான் வச்சுக்கோங்க, நாடகத்தமிழ்ல நான் நடிக்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது சாதாரணம் இல்லை.
நான் பெரிய நடிகன்லாம் இல்லைங்க. ஆனா ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்குள்ள போறப்ப கூடு விட்டு கூடுகாடுற மாதிரி ஐயாவுக்கு தெரியும். இந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போகணும். பரகால பிரவேசம் அதுக்கு பேரு. பரகால பிரவேசம் பாருன்னா உடம்பு இங்க இருந்து அதுக்குள்ள போகணும். இதய திருடன்னு ஒரு படம், ஜெயம் ரவி நடிச்ச படம். அதுல நான் நடிச்சேன். 2வது படமோ 3வது படமோ நினைக்கிறேன். முதல் படம் விரும்பாண்டி. என் நண்பர் டாக்டர் ஸ்ரீ கனகராசன் அவர்கள் கதை சொல்லத்தாங்க போனேன். அவர் என்ன நினைச்சாரு, ஒரு மாசம் விரும்பாண்டி மதுரை படம் சல்லிட்டு, அதனால நீங்க கூட இருங்கன்னு சொன்னவரு திடீர்னு நீங்க நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீங்க இந்த மாட்டை பிடிக்கணும், நம்ம கதியம் ஆகிறது, நம்ம சிவபக்தியா அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறத பார்த்து அவர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்க எப்பவும் போல பைக்கை பிடிக்கிறாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நான் சொன்னது எங்க வச்சுருக்கீங்களா? நான் சொன்னது நாரடியார் இல்ல, திருக்குறள் இல்ல, வடிவேலு சொன்ன காமெடி. அதனால உங்களுக்கு புரியுது. எங்க வந்து முக்கியமந்திரிக்கா சரி முதல்ல நடிச்சாச்சா. இந்த படத்துல நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்றேன். இவர் நடிச்சிருக்காரு புதுநாட்டு. அதுல ஆசிரியரா நடிச்சிருக்காரு ஐயா அவர்கள். சரி, இதுல ஒரு காட்சி என்னன்னு கேளுங்க. என்னோட நடிச்சவங்க நடிகை ஊர்வசியுடைய அக்கா கல்பனா. அவங்க டைரக்டர் சரண் சொல்றாரு, சமயத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, நானு உட்கார்ந்து இருக்கீங்க, காலை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இங்க உட்கார்ந்துட்டு கையில தக்காளி பழம் கூட கொடுத்துருப்பேன், நீங்க பழம் தின்னுக்கிட்டு அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசணும். கேமரா சமயக்கட்டுக்கு வெளியில டிராவல் ஷாட் இப்படி வரும். ஆக்ஷன் அப்படின்னு நீங்க பழத்தை தின்னுக்கிட்டு அவங்ககிட்ட பேசணும். இவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கிறதுல உங்களுக்கு இருக்கும். நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? படக்கூடிய கொடுக்கலாங்களா? ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. 30 வருஷமா மேடையில பேசுறேன். 30 வருஷமா மேடையில பேசுறேன். ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. 1/2 கிலோ தக்காளியை தின்னுருக்கேன். ஒரு டைலாக் வரல. தின்னா பேச முடியல, பேசினா தின்ன முடியல, எல்லாம் தீர்ந்து போச்சு. கேமரா ஓடிக்கிட்டு அவர் கட் சொன்ன உடனே நான் போய் ஆப்பிள் தானா திங்கடா கேட்டேன். அவர் என்னை கை எடுத்து நீங்க ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. இப்பதான் தெரிஞ்சதா பழம்பெரும் நடிகர் என்ன அர்த்தம்? எஸ்.வி. ரங்கராவ், எஸ்.வி. சுப்பையா, எம்.ஆர். ராதா, அது மாதிரி பழமையான நடிகர்னு ஒரு அர்த்தம். பழமா தின்னு தீட்டு பிடிக்க தமிழ் எப்படி பார்த்தீங்களா? மற்ற மொழிக்கு இதுக்கு என்னங்க வேறுபாடு? கேட்ட உடனே சிரிச்சிங்க பாருங்க, இதுதான் வேறுபாடு. சில மொழியில ஜோக் சொன்னா நாளை கழிச்சு வந்து சிரிப்பாங்களா, புரிஞ்சு கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. கேட்ட ஒண்ணு மகிழ வைக்குது. அழகா சொன்னாங்க சிவராமன் ஐயா அவர்கள், உணவே மருந்துன்னாரு, என்னைய சொல்லி சிரிப்பே மருந்துன்னு சொல்லுவார் அப்படின்னாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயாளி சிரித்தானா? இல்ல. பல்லு பின்னி போயிட்டு ஒருத்தன், அவனை கூட்டு ஒரு 10 நிமிஷம் தெரியுங்க. அது என்ன செய்யா, இது முடியும் ஒண்ணு நான் கொல்லாம பார்த்துட்டான். உடவுல நோய் இருந்தா சிரிப்பு வருமா? வராது. ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஏன் சொல்றோம்?
நலமா இருந்தா தான் எதையும் ரசிக்க முடியும். காதலிக்கணும்னா கூட அழகு வேணுமோ இல்லையோங்க, ஆரோக்கியம் வேணும். மண்டை இடியோடு உட்காந்துட்டு இந்த பிள்ளை அத்தே போடு நிறுத்து தலைவலி தான் அவன் என்ன நினைப்பா, நம்மளைத்தான் தலைவலின்னு சொல்றான் போட்டுக்கு நினைப்பாங்கல்ல. அப்ப நல்ல நகைச்சுவைகள் நமக்கு வாழ்க்கையில வேணும். நகைச்சுவை எங்க இருக்கு? நான் அதை சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிக்கிறவங்களுக்கு தான் நாற்காலி இந்த ஐடியா பண்ணாமட்டீங்க, கொஞ்சம் கூட போடணுங்க. ஒரு சினிமாவுக்கு எவ்வளவு டிக்கெட்டு போடுறாங்க, அது மாதிரி நம்ம நிறைய நாற்காலி போட்டு வைப்போம். அவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா, நாற்காலியில ஆள் இல்லைன்னா என்ன பண்றது? அதனால வெறிய இடத்துல கூட பேசிக்கலாம்லாம், ஆளே இல்லைன்னா கூட பேசுவேன். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆயுத ரேடியோல எப்படி பேசுவோம்? ரேடியோ ஸ்டேஷன்ல கூட்டு போவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கண்ணாடி ரூம்குள்ள உட்கார்ந்துருப்போம். அங்கிட்ட ஒரு கண்ணாடி ரூம்ல இருந்து அப்படி பாருன்னா நம்ம பேசணும்.